Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 621 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சில நேரங்களில் நம்மளுடைய பயணம் முடிவடையறதே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பயணம் செய்யும்போது புதுசாக ஒரு நபர்கள் கிட்ட நம்மளுக்கு கான்டாக்ட் ஏற்படலாம். அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், லைஃப் லாங் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் புதுசாக மீட் பண்ண நபர் ஒரு அமானுஷமாக இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை நான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து அண்ணாமலை அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இதுவரைக்கும் வெளியே வரல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் கிடையாது, அவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர். ஸோ சென்னையிலிருந்து சேலம் அடிக்கடி போயிட்டு வருவாராம், இங்கே வேலைக்காக தங்கி இருக்கிறாருங்க. ஸோ இவருடைய என்டையர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா கன்ஃபார்மாக அவருடைய ஃபேமிலி கூட தான் போயிட்டு பண்டிகை கொண்டாடுறது ஒரு வழக்கமாகவே இவருடைய வாழ்க்கையில் வச்சுட்டு இருந்திருக்காரு. அது மாதிரி தான் ஒரு நாள் தீபாவளி வரப்போகுதுங்க, ஒரு வருஷம். ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ஊருக்கு போயிடலாம். ஸோ கரெக்டாக அந்த தீபாவளி டைமில் வந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பஸ் டிக்கெட் எல்லாம் கிடைக்காது, எவ்வளோ அளவுக்கு இஷ்யூஸ் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாருங்க. சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸில் தான் புக் பண்ணுறாருங்க. இவருக்கு உட்காந்து போகிற மாதிரி சீட்டுங்க. ஃபைனலாக அடிச்சு பிடிச்சி லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸை வந்து மிஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணம். அடிச்சு பிடிச்சி கோயம்பேடுக்கு போகிறாரு. பஸ்ஸை வந்து ஃபைனல் செகண்டில் வந்து இவர் ஏறுறாருங்க. ஏறி உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா டு ஹிஸ் ஷாக் அந்த பஸ்ஸில் ஒட்டுமொத்தமாகவே 6 பேசஞ்சர் தான் இருக்காங்க. என்னடா இது, தீபாவளி டைமு இவ்வளோ காலியாக இருக்குமா பஸ்ஸு அப்படின்ற ஒரு டவுட்டு. சரி, போகிற வழியில் வந்து ஒரு ஸ்டாப்பில் ஏறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சீட்டட் சீட்டு தாங்க இருக்குது. அந்த சீட்டில் போய் உட்கார்றாருங்க. பஸ் வந்து அப்படியே நகருது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அசோக் பில்லரில் வந்து பஸ் நிற்குதுங்க. கரெக்டாக அந்த அசோக் பில்லரில் வந்து ஒரு வயதான தாத்தா வந்து ஏறுறாரு. அவர் கரெக்டாக ஒரு க்ரீன் கலர் பையை வந்து எடுத்துகிட்டு வர்றாருங்க. அந்த பையை எடுத்துகிட்டு வந்து எங்கே உட்கார்றாருன்னா கரெக்டாக இவர் பக்கத்திலே உட்கார்றாரு. ஸோ அண்ணாமலை அந்த தாத்தாவை பார்க்குறாரு, அந்த தாத்தாவும் அண்ணாமலையை பார்க்குறாரு. 2 பேரும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நல்ல இரவு வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போய்கிட்டே இருக்குங்க. ஃபைனலாக ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டுறாங்க. இந்த யூரின் பாஸ் பண்ணுறவங்களாம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு பஸ்ஸை நிறுத்துறாங்க. எல்லாருமே பஸ்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா அப்பயும் வந்து ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க, அதுக்கு மேலே ஆட்கள் இல்லை. அண்ணாமலைக்கு இதுவுமே ஒரு வியர்டாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட 7-8 பேர் தான் இருக்காங்களா? சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்லீப்பர் ஏதாவது கொடுத்துருந்தா அழகாக அங்கே ஏறி படுத்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது, சீட்டிங் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம், இங்கேயே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு. தாத்தா இறங்கி போகிறாரு. இறங்கி போகும்போது தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அப்பா என்னுடைய பை இங்கே இருக்குப்பா, அது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. கரெக்டாக தாத்தா இறங்கி போயிடுறாரு. பஸ்ஸு வந்து எடுக்கிற டைம், பஸ்ஸிலிருந்து ஒரு 7-8 பேர் கீழே இறங்குனாங்க. அந்த 7-8 பேரில் அந்த தாத்தா திரும்பி வரவே இல்லை. இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. பை வேற எங்கே இருக்குது. பஸ் கண்டக்டர் வந்து பஸ் எடுக்க போகிறாரு. ஐயோ இருங்க, என் பக்கத்தில் ஒரு பேசஞ்சர், ஒரு வயசானவர் இருக்கார், அவர் வரணும், வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் அந்த பேசஞ்சர் வரவே இல்லை. பஸ் கண்டக்டர் சொல்கிறாரு, ஏங்க உங்கள் பக்கத்தில் பேசஞ்சரே கிடையாதுங்க, நீங்கள் மட்டும்தாங்க தனியாக இருக்கீங்க சீட்டில், வேறு யாருமே கிடையாதுன்னு எவ்வளவோ அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாருங்க. ஆனால் அண்ணாமலை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. இல்லை என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன், அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார், நல்லா சிரித்தார், இப்படிலாம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாருங்க. ஆனால் பஸ் கண்டக்டர் கேட்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. அந்த டைமில் ஒரு பாட்டி வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. எல்லாருமே வந்து தூங்கிடுறாங்க. அண்ணாமலை வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. கண்டக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டியை எதுவுமே வந்து கேட்கல.
பாட்டி நேராக உள்ளே வராங்க. கரெக்டாக அண்ணாமலைக்கு பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அண்ணாமலை போகிறாரு, அந்த பாட்டியை பார்க்குறாரு. பாட்டி நீங்கள் அப்படின்றாரு. பாட்டி வந்து இப்படி பார்க்குறாங்க, எதுவுமே பேசலை, பதில் சொல்லலை, கம்முன்னு உட்காந்து தூங்குறாங்க. சரி என்னடா இது இவங்க தூங்குறாங்க, இந்த தாத்தாவோடைய சீட்டாச்சே, தாத்தா வேறு வரவே இல்லையே, நான் எவ்வளோ தான் போய் சண்டை போடுறது, போய் சொன்னால் வந்து பஸ் கண்டக்டர் இல்லை இந்த சீட்டு வந்து காலியான சீட்டு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்டே சண்டை போடுறாரு. சரி அவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் வரட்டும், இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவருடைய சீட்டில் போய் உட்கார்றாருங்க. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ட்ராவல். சேலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் வருதுங்க. அந்த ஊரில் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகுது. சேலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் வந்து போகணும். அந்த ஊரில் வந்து இறங்குறாரு. இறங்கி பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வேறு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சேலம் வரைக்கும் போகணும் அப்படின்னா இன்னொரு பஸ் வரணும் இல்லையா. ஸோ பஸ்ஸும் கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த பஸ்ஸு ரெடி ஆகிற வரைக்கும் எங்கே இருக்கிறது, ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கிறதான்னு சொல்லி ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. சரி இந்த ஹோட்டலில் போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணலாம், ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பஸ்லேயே போயிடலாம், இல்லைனா காலையில் எழுந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த ஹோட்டலில் போயிட்டு ரூமை போடுறாருங்க. ரூம் போட்டு அவர் போய் படுக்கிறாரு. படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுடைய ரூம் டெம்பரேச்சர் ரொம்பவும் ஹீட் ஆகுதுங்க. வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏசி போடல, ஃபேன் மட்டும் போட்டிருக்காரு. ஆனால் ரொம்பவும் சில்லுன்னு தானே இருக்கணும் கிளைமேட்டு, ஆனால் சில்லுன்னு இல்லாமல் பயங்கர சூடாக இருக்குது. இவர் எழுந்து ஏசி ஆன் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் ஆன் பண்ணதுக்கப்புறம் சில்னஸ் வந்துடுதுங்க. சில்லுன்னு ஆகிட்டதுக்கப்புறம் இவர் திரும்பியும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏசி போட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அண்ணாமலைக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. என்னன்னா இது ஏசி போட்டு நம்ம படுத்துருக்கோம், இப்போ கூட இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்து ஏசியெல்லாம் செக் பண்ணுறாரு. நல்ல சில்னஸ் வருது. இவர் எழுந்து உட்காந்தா அடுத்த 5 நிமிஷத்தில் சில்னஸ் இருக்குது. படுத்து தூங்குனா ஒரு மாதிரி பயங்கர ஹீட் ஆகுது. இப்படியே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் தடைப்படுதுங்க. சரி ஜன்னல்லேருந்து வெளியே வேடிக்கை பார்ப்போம், பஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து எட்டி வெளியே பார்க்குறாரு. பார்த்தா பஸ் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு. எந்த விதமான ரெடி பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. சரி யாரும் ரெடி பண்ணல, நம்ம திரும்பியும் போய் படுத்து தூங்கலாம் போது பட்டுன்னு இவருடைய கண்களுக்கு ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் யாருடையது அப்படின்னா அந்த தாத்தா அங்கே வந்து இறங்கினார் இல்லையா டாய்லெட்டுக்கு. ஸோ அவர் வந்து பஸ்ஸில் வரல, ஆனால் அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. இவர் இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் தான் படுத்து தூங்கியிருக்காரு. அந்த தாத்தா கரெக்டாக பஸ்ஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாருங்க. அந்த தாத்தாவை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு செம்ம ஷாக்கு. ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், வேற எந்த பஸ்ஸும் வரல, தாத்தா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தாத்தா எப்படி வந்திருக்க முடியும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை உத்து பார்க்கும்போது அந்த இடத்துல தாத்தாவை காணோம். என்னையா இந்த தாத்தா வராரு போறாரு, இதே இவரு கூட பொழப்பா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த விண்டோவில் யாரோ டமால் 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 டமால்னு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா விண்டோவில் யாரா தட்டுறது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த தாத்தா கரெக்டாக விண்டோவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு, விண்டோவை தட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பகீர் ஆகுது. என்னடா எப்படா அந்த தாத்தாக்கு நான் இந்த ரூமில் இருக்கிறேன்னு தெரியும், அதோட நம்ம இருக்கிறது 2வது மாடி, விண்டோவுக்கு வெளியே ஸ்லாப்பும் கூட கிடையாது, எங்கே நின்று தாத்தா தட்டிக்கிட்டு இருக்காரு இந்த விண்டோவை அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே எழுந்து மெதுவாக நடந்து போகிறாருங்க. நடந்து போகும்போது அந்த தாத்தாவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே போகிறாரு. தாத்தாவுடைய முகம் ரொம்பவும் நார்மலாக காமாக தாங்க இருக்குது, எதுவுமே வந்து பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாமலையுடைய தாட் என்னென்னா இந்த தாத்தா இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா விண்டோக்கு வெளியே ஸ்லாப்பே கிடையாது, வெறும் செவுறு தான் இருக்குது. செவுத்தில் எப்படா ஏறி ஒரு தாத்தா நின்றுக்கிட்டு இருக்க முடியும், அதுவும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நின்று ஜன்னலை தட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மெதுவாக போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல ஏற்கனவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மின்னல் அடிக்குதுங்க. அந்த மின்னல் வெளிச்சத்தில் இவர் வந்து கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடிட்டு இவர் அப்படியே திறந்து பார்க்கும்போது முன்னாடி ஜன்னலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த தாத்தா இப்போ அந்த இடத்துல இல்லை. தாத்தா தாத்தா எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாருங்க. அப்போ தான் அந்த பஸ் இருக்கு இல்லையா, பிரேக் டவுன் ஆகி நின்றுக்கிட்டு இருக்க பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு மேலே அந்த தாத்தா வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத வந்து அண்ணாமலை பார்க்குறாருங்க. இப்போது அண்ணாமலைக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு
இவர் ஒரு ஆன்மா கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுங்க. ஐயோ, என்னடா இந்த ஆன்மா கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவருடைய இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டாரு. வேண்டிட்டு, எப்பா என்னை காப்பாத்திருப்பா, எப்பா பிள்ளையாரப்பா நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு போய் பெட்டில் படுக்கிறாருங்க. படுத்து ஒரு மணி நேரம் நல்லா தூங்குறாருங்க. காலையில் விடியுது. காலையில் விடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறா, சரி குளிச்சுட்டு நம்ம இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேகை எடுக்கிறாரு. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இவருடைய பேகை எடுத்துட்டு ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இவர் அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டர் இருப்பார் இல்லையா, வெயிட்டருக்கு வந்து காசு கொடுக்குறாருங்க. டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னும் போது அந்த வெயிட்டர் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேங்க, பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். என்னப்பா பிஎஸ்சி படிச்சுட்டேன்ப்பா வெயிட்டரை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வேற எதுவும் ஆப்ஷன் தெரியல, நான் வேலை தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்னதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, இதை என்னுடைய நம்பரை வச்சுக்கோ, நீ வந்து எனக்கு கால் பண்ணு, ஒரு தீபாவளியெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு கால் பண்ணு, என்னோட ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இவருடைய நம்பரை கொடுத்துட்டு இவர் வந்து சேலமுக்கு கிளம்பி போயிட்டாருங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது அண்ணாமலைக்கு கிளம்பி போகிறதுக்கு மனசே இல்லை. ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பொருளை இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. பஸ் வருது. பஸ்ஸில் ஏறி இவருடைய ஊருக்கும் போகிறாருங்க. இவருடைய வீட்டில் போய் இறங்கிட்டாரு. இறங்கிட்டு இவங்க ஃபேமிலி கூடலாம் போயிட்டு மிங்கிள் ஆகிட்டு ஜாலியாக அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபன் பண்ணுறாருங்க. நைட்டு ரொம்ப டயர்டாக படுத்து தூங்க போகிறாரு. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக அந்த ஹோட்டல் ரூமில் எப்படி ஒரு உஷ்ணத்தை ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு உஷ்ணத்தை இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாருங்க. இந்த உஷ்ணத்தை ஃபீல் பண்ண உடனே இவர் எழுந்துக்கிறாரு. என்னடா இது கசகசான்னு இருக்குது, நம்ம வீட்டில் வேறு ஏசி இல்லையே, என்ன பண்ணுறது, சரி அப்படியே காத்தோரமாக வெளியே போய் படுப்போம், கைத்துக்கட்டில் போட்டு படுப்போம்னு சொல்லி கைத்துக்கட்டில் எடுத்து வெளியே போய் மரத்துக்கு கீழே வந்து படுத்து நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மரத்து மேலே இருந்து ஏதோ ஒரு சலசலப்பு. என்னடா இது, யாரோ மரத்து மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு தூக்க கலக்கத்திலே அப்படியே மரத்து மேலே பார்க்குறாருங்க. பார்த்தா மரத்து மேலே இருந்து 2 கால்கள் மட்டும் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த கால்கள் தொங்கிக்கிட்டு இப்படி 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 கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு பயம். என்னடா இது கால் மட்டும் தொங்குது, யாராவது யார் அது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த காலை உத்து பார்க்குறாரு. அந்த காலுக்கு மேலே ஒரு பேண்ட் இருக்குது. அந்த பேண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி பார்த்தா எக்ஸாக்டாக அந்த தாத்தா ஆன்மா வந்துச்சு இல்லையா, அந்த ஆன்மா ஒரு பேண்ட்டு போட்டுருந்தது. அதே பேண்ட்டு தான் இப்போ மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு, காலம் போட்டிருக்கு. அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முகம் தெரியல, யார் பாது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, யார் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளை இருக்குது. 2 கிளை அப்படி நவுத்திக்கிட்டு அப்படியே கீழே வந்து அந்த ஒரு ஆன்மா ஃபேஸை ரிவீல் பண்ணுது. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த தாத்தா தான். அந்த தாத்தாவுடைய ஆன்மா தான் இப்போ மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே செம்ம கத்துன்னு கத்துறாரு. இவருடைய கதறல் சத்தத்தை கேட்டு இவங்க வீட்டில் இருந்து எல்லாரும் தப்பு வெளியே ஓடி வந்து, தம்பி என்னாச்சுன்றாங்க. இல்லை இந்த மாதிரி மேலே ஒரு இதை பார்த்தேன், ஒரு உருவத்தை பார்த்தேன், உட்காந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, இந்த உருவம் என்னை ஃபாலோ பண்ணுது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. அவன் அம்மா வந்து, என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, சரி வா வீட்டுக்குள்ளே வா, வெளியே எல்லாம் படுக்காத, வயசு பசங்க வெளியே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேயே படுப்பா, என்ன வெக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே படுத்து தூங்கு அப்படின்றாங்க. இவருக்கும் வெளியே போகிறதுக்கு உண்டான மனசு இல்லை. நல்லா படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு. காலையில் எழுந்துக்கும் போது இவருக்கு உடம்பெல்லாம் சரியான வலி, யாரோ போட்டு செம அடித்த மாதிரி உடம்பெல்லாம் வலி. என்னடா இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்காருங்க. கரெக்டாக சட்டை கழட்டி இப்படி பார்க்குறாரு. பார்த்தா உடம்பெல்லாம் யாரோ அடிச்சா மாதிரி அங்கங்கே பட்டப்பட்டையா வீங்கி இருக்கு. இதை பார்த்த உடனே என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்படி வீங்கி இருக்கு, மரத்தில் கட்டி வச்சு நம்மளை வெளுன்னு வெளுத்த மாதிரி இல்லை இருக்குது, உடம்பெல்லாம் வேறு செம்மையாக வலிக்குது, வீட்டில் சொல்லலாமா வேணாமா ஒன்றும் புரியல. இந்த தாத்தா வந்து தாத்தா கிடையாது, இது ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் அந்த ஆன்மா எனக்கு பின்னாடியே சுற்றுதுன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு கண்டினியூஸாக ஃபோன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒருத்தங்க வந்து கால் பண்ணுறாங்க. 20 ஃபோன் தொடர்ந்து கால் பண்ணால் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுவும் கால் வந்துக்கிட்டே இருக்குது. செம்ம டென்ஷனு. என்னடா இது இவ்வளோ, யாரா இது இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கோவத்தில் இவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து போயிட்டு ஃபோனை எடுத்து, ஹலோ யார்பா அப்படின்னும் போது அந்த ஃபோனில் யாருன்னா அந்த லாட்ஜில் ஒரு பையன் இருந்தான் இல்லையா,
பையனுக்கு நம்பர் கொடுத்துட்டு வந்தார்ல, அந்த பையன் தான் திரும்ப 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 கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஏப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன்ப்பா நீ திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் உங்கள் பையை விட்டுட்டு போயிட்டீங்க சார், அதனால தான் சார் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். நான் இல்லையாப்பா, ஒரு பையை எடுத்துகிட்டு வந்தேன், அந்த பையை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா, நான் எந்த பையும் விட்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை சார், நீங்கள் ஒரு பையை எடுத்துகிட்டு வந்தீங்க, இன்னொரு க்ரீன் கலர் பையை ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க சார், அந்த பையை நான் தான் உங்களுடைய ரூமுக்கு எடுத்து வந்து வச்சேன், ஆனால் அந்த பையை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ அந்த பையை எடுத்துகிட்டு போங்க சார், ஹோட்டலில் வேறு கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லை இந்த கஸ்டமருடைய நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் கால் பண்ணி சொல்கிறேன், அதனால தான் சார் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். இவர் எவ்வளோ சொல்கிறாரு, இல்லைப்பா நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு பை தான்ப்பா, அது என்கிட்ட இருக்குது. சரி எந்த பையப்பா நீ சொல்கிற, சரி அந்த பையோடைய ஃபோட்டோவை கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார். சரி சார் உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பையோடைய ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாருங்க. வாட்ஸ்அப்பும் லோட் ஆகுது, இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ. இவர் வந்து எவ்வளோ நேரம் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது, இப்போ கடுப்பாக இருக்குது, இதே சென்னையிலேருந்து கடகடன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்குதுங்க. அந்த பையை ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த அண்ணாமலை அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு. அந்த பை யாருடையது தெரியுமா? அந்த தாத்தா ஒரு பையை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, பச்சை கலர் பை, என்னுடைய பேக்கை கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த ஆன்மாவுடைய பை தான் இப்போது ஹோட்டல் ரூமில் அந்த பையன் வச்சுருக்கான். நீங்கள் இதை விட்டுட்டு போயிட்டீங்க சார், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க சார், ஒரே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த பையன் வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ணாமலைக்கு ஒன்றும் புரியல. இந்த பை, அதுக்கப்புறம் அந்த தாத்தாவுடைய ஆன்மா, இது எல்லாத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எதிரில் கண்ணாடி இருக்குங்க. கண்ணாடியில் இவர் முகத்தை பார்க்குறாரு. இவருடைய முகத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது, ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் யாருடையதுன்னு ஒத்து பார்த்தா அந்த உருவம் வேறு யாருடையதும் இல்லை, அந்த ஆன்மா, தாத்தாவுடைய ஆன்மா தான் இப்போ ஜன்னலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மாவை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. இவருடைய நடுக்கத்தை பார்த்து இவங்க அம்மாலாம் பயந்து போய், சாமி என்ன சாமி ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை சொல்லு, ஏதாவது பார்த்துட்டியா, பயந்துட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. இவருக்கு பேச்சே வரல, ஏன்னா இவர் கண் முன்னாடி வந்து ஆன்மாக்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே நடுக்கத்தில் இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா இன்னொரு ஷாக்கு, இந்த பக்கம் மரம் இருக்கு இல்லையா, மரத்தில் தான் அந்த ஆன்மா உட்காந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. யாரா அந்த பாட்டின்னு ஒத்து பார்த்தா அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது. 2வது டைம் அந்த தாத்தாவுடைய சீட்டில் ஒரு பாட்டி வந்து உட்காந்துது இல்லையா, அந்த பாட்டி தான் இப்போது மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டியை பார்த்த உடனே இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இந்த பாட்டியும் ஆன்மா தான் நினைக்கிறேன், இந்த பாட்டிக்கும் இந்த தாத்தாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரி இந்த பாட்டி ஆன்மாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக குடு வெளியே ஓடுறாருங்க. வெளியே ஓடி போய் கரெக்டாக அந்த மரத்து முன்னாடி நிற்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த பாட்டி ஆளே காணும். அப்போ இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இந்த பாட்டியும் கன்ஃபார்மாக ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரிலாம் நடந்ததுமா, நான் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், என் பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா வந்து உட்காந்தாரு அப்படின்ற எல்லா ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாட்டி முதல் கொண்டு இப்போ பார்த்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னப்பா உனக்கு இப்படிலாம் நடக்குது, உனக்கு 22 வயசில் ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த கண்டம் இப்படிப்பட்ட ஒரு கண்டமாக இருக்கும்னு தெரிலப்பா, இருப்பா நான் யாரையாவது கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லி, இது மாதிரி பையனுக்கு பயந்து போயிருக்கான், அவனுக்கு மந்திரிச்சு விடணும், யாராவது ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் வந்து கூப்பிட்டு வராங்க. இவருக்கெல்லாம் மந்திரிச்சு விட்டுட்டு அந்த சாமியார் வந்து திரும்பியும் கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, எதை பார்த்து பயப்படுற, இப்போ உன்னுடைய கண்களுக்கு உருவங்கள் தெரியுதா, அந்த ஆன்மாக்கள் தெரியுதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்குறாருங்க. எக்ஸாக்டாக அண்ணாமலை, இல்லைங்க இப்போல்லாம் எனக்கு உருவம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த சாமியார் ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா, அவருடைய முகமே அந்த தாத்தாவுடைய முகம் மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. பார்த்த உடனே இவர் கத்தி எகிரி போய் பின்னாடி உட்கார்றாரு. உட்காந்துட்டு, ஏய் போ 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 போ, ஏன் இங்கே வந்த, போன்றாரு. அந்த சாமியார், அப்பா சாமி நான் தான்ப்பா, நீ ஏன்ப்பா பயப்படுற, என்னாச்சு, என்ன தெரியுது, என்ன தெரியுது, யோ அந்த 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 பேய் தெரியுதியா, உன் மூஞ்சி அந்த பேய் மாதிரி இருக்குதியா, போயா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பையன் ரொம்ப பயந்துருக்கான், இவனுக்கு வந்து கோயிலில் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் சொல்கிறாரு, அந்த ஆன்மாவுடைய ஏதோ ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட இருக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லையா, அந்த ஆன்மாவுடைய பொருள் நான் ஏன் எடுத்துகிட்டு வரேன், நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு வந்து சொல்கிறார். இல்லை, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நீ எக்ஸாக்டாக எந்த இடத்துல எடுத்தியோ அந்த இடத்துல விட்டுட்ட அப்படின்னா உனக்கு பிரச்சனை கிடையாது, அப்படி அந்த இடத்துல வைக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஆன்மாக்கள் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. அண்ணாமலையும் உட்காந்து யோசிக்கிறாரு, நம்மளுக்கு என்ன பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே யோசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யார் பாது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் தான் திரும்பியும் ஃபோன் பண்ணுறான் ஹோட்டல்லேருந்து. ஹலோ அப்படின்னு. சார் எப்போ சார் பையை எடுத்துகிட்டு போகிறீங்க, இங்கே வந்து ஹோட்டல் ஓனர் திட்டிகிட்டே இருக்கார் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான்.
இப்போதான் அவருக்கு ரியலேட் ஆகுது அந்த ஆன்மா, அந்த பாட்டி, அந்த பை, அதுக்கப்புறம் அண்ணாமலை, இந்த 4 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பை மிஸ்டேக் அந்த ஆன்மாவுடைய பச்சை கலர் பை அந்த ஹோட்டலில் இருக்குது. அந்த ஹோட்டலில் தங்கி இருந்தது யார்? அண்ணாமலை. ஸோ அந்த பையுக்கும் இவருக்கும் தான் ஏதோ ஒரு கனெக்ஷன். அந்த ஆன்மாவுடைய பை இருக்கிறதுனால அந்த ஆன்மாவுடைய பையை திரும்பியும் அந்த பஸ்ஸில் வச்சா இந்த ஆன்மாக்கள் இவரை தொந்தரவு பண்ணாது அப்படின்றத அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாருங்க. நேராக வண்டி எடுக்கிறாரு, சர்ன்னு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த பையன்கிட்ட அந்த பையை வாங்குறாரு. அந்த பையை வாங்கும் போது தான் இவருக்கு தெரியுது, லிட்டரலி ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வரும்போது எந்த ஒரு பையும் இவர் எடுத்துகிட்டு வரல. ஆனால் உண்மையிலேயே அந்த பையை வந்து இவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் எந்த பஸ்ஸில் வந்தார் அப்படின்ற லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த பஸ்ஸை வந்து திரும்பியும் வந்து புக் பண்ணுறாருங்க. புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பையை வந்து சென்னைக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையை வந்து அந்த டிரைவர்கிட்ட கொடுக்குறாருங்க. கரெக்டாக அந்த பஸ்ஸில் வந்து பையை கொடுத்துட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த ஆன்மாக்கள் தெரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆன்மாக்கள் தெரியவே இல்லைங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸில் தான் அந்த ஆன்மாக்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, பையை எடுத்துகிட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. மிஸ்ட்ரி நம்பர் 1 என்னென்னா, அந்த பையை அண்ணாமலை எடுத்துகிட்டு வரல. ஆனால் எடுத்துகிட்டு வராமல் எப்படி அந்த பை அண்ணாமலை தங்கியிருந்த ரூமில் இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசில் இருக்குங்க. இன்னொன்று, எத்தனை பேர் ட்ராவல் பண்ணாங்க அந்த பஸ்ஸில்? ஒரு 8 பேருன்னு வச்சுப்போமே. அந்த 8 பேரும் இல்லாமல் எதுக்காக அண்ணாமலை பக்கத்தில் போயிட்டு அந்த ஆன்மா உட்காரணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒருவேளை அந்த சீட்டில் அந்த தாத்தாவும் அந்த பாட்டியும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய கடைசி பயணமாக அது இருந்திருக்கலாம். அந்த கடைசி பயணத்தை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அவங்க அந்த பையை அந்த பஸ்ஸிலேயே விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை பஸ்ஸில் அந்த பை வந்து திருடு போயிருக்கலாம். இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குதுங்க. இதில் எந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாசிபிலிட்டி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேங்க. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பை.